ஆமா, என் ஜானுவே கொல்ல பார்த்திருக்கல? என் குடும்பத்துக்குள்ள எவ்வளவு குழப்பம் பண்ணிருப்ப. என் கம்பெனிய பல தடவை அழிக்க பார்த்திருக்க. அதெல்லாம் திருப்பி கொடுக்க வேணாமா நானு? அதுக்கு தான் இதுதான் ஒரு சரியான சந்தர்ப்பம். சிபி, வேண்டாம் சிபி. கல்யாண நேரத்துல இதெல்லாம் எதுக்கு? பா, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மங்களவாத்தியம் வாசிப்பாங்களே, அந்த மோடெல்லாம் அடிப்பாங்களே, அது மாதிரி இது நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு பண்ற சூப்பர் சடங்கு. சண்டை மேளம். இப்ப பாருங்க மாப்பிள்ளை எவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு. அவர்தான் ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாருப்பா. இவரால அவர் ரொம்ப அவமானப்பட்டிருக்காரு. அதையெல்லாம் திருப்பி கொடுக்க வேணாம். அதான் என்ன தைரியம் தான்? யார் மேல கை வைக்கிற? அவர் எப்பாடா? இன்னொரு அடி அப்பா மேல விழுந்துச்சு. அப்பா, அப்பா, பரவாயில்லப்பா, பரவாயில்ல. உனக்கு ஒண்ணு இல்லப்பா. பாத்தீங்களா? இதத்தான் சொன்னேன். அப்பன் பாசம் இவ்ளோ இருக்கு, ஆனா அப்பன் பேரை சொல்ல தேவையில்ல. சபையில சொல்ல முடியாது. எங்க அப்பா யாருன்னே தெரியாது, எங்க அப்பாவுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றது. என்னது இது? அப்பன் பாசம் பொத்துக்கிட்டு வருதா இப்போ? இதுக்கு மேல ஒரு அடி பட்டுச்சு. என்ன பண்ணுவ? கைய வச்சா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ சொல்லு. எதுக்கு பேசும்போது பாதியிலே நிப்பாட்டிட்ட? நீ யாருன்னு உன் கோவமே படம் போட்டு காட்டிருச்சே. அப்பாவுக்கு ஒண்ணுனா எப்படி துடிக்கிறான்னு பாரு. இப்ப சொல்ற, லிடியாவை இவன் லவ் பண்ணது உண்மை. இவன் அவளை ஏமாத்துறதும் உண்மை. இவன் அவளை கடத்தி வச்சிருந்ததும் உண்மை. விட்டிருந்தா இவன் லிடியாவை கொலை பண்ண பாத்திருப்பா. அது மட்டும் இல்ல, இவனுக்கு எதிரா நான் கலெக்ட் பண்ண எல்லா ஆதாரத்தையும் எனக்கே தெரியாம எல்லாத்தையும் அழிச்சிட்டா. தமிழ், அபாண்டமா என் மேல பழி போடாத. ஏய் நிறுத்து. உன் வேஷம் எல்லாம் கலைஞ்சு போச்சுன்னு புது வேஷம் போடலான்னு பாக்குறியா? மாமா, இவன் வர்ஷினிய லவ் எல்லாம் பண்ணல. ஜனாமாவை பழி வாங்குறதுக்கு தான் வர்ஷினியோட வாழ்க்கைக்குள்ளேயே வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, இதோ இங்க நிக்கிறானே, இவன் அப்பா சொல்லி கொடுத்துதான் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே வந்திருக்கான். இது தெரியாம வர்ஷினி ரொம்ப இமோஷனலான முடிவு எடுத்துட்டான்னு நாம என்னடானா வர்ஷினிக்கு இவனை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பிளான் பண்ணோம். நீ இவ்வளவு வீக்கா இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கலடா. என்ன சேது தயங்கி நிக்கிற? போ, போய் மணமேடையில உட்காரு. உன்னை தவிர வர்ஷினிக்கு யாராலையும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியாது. நீதான் இந்த வீட்டு மாப்பிள்ள. அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ போ சேது, போ. வர்ஷினி பக்கத்துல போய் உட்காரு, போ. ஏய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? அத்தையும் தமிழும் தான் சொல்றாங்கல்ல, போட. மணமேடையில போய் உக்காந்து வர்ஷினி கழுத்துல தாலியை கட்டுறா. ஏய், நீ எதுக்குடா தயங்கி தயங்கி நின்னுகிட்டு இருக்க? நீதான் இந்த வீட்டு மருமகன்னு அந்த கடவுளே கணக்கு போட்டான்டா. அதுக்கப்புறம் நீ ஏன் பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்க? போடா, போய் அவ கழுத்துல தாலியை கட்டு. டேய், உன் காதல் ஜெயிச்சிருச்சுடா. போடா, போய் அவ கழுத்துல தாலியை கட்டுறா. போடா. அப்பா, சேது, உன்னை தவிர வர்ஷினிய வேற யாரும் நல்லா வச்சு பாத்துக்க முடியாதுடா. போடா, போ. சேது, போப்பா. இதுக்கு மேல எங்களால அவமானப்பட முடியாது. நீ போய் தைரியமா தாலி கட்டுறா சேது. எவன் என்ன பண்ற நானும் பாக்குறேன். போ, போய் மணமேடையில உட்காரு. என்னடா முழிச்சுக்கிட்டு இருக்க? போடா, போய் தாலியை கட்டுறா. போ சேது, போ. போ
சேது. இல்ல இல்ல இது நடக்கூடாது. ஐயோ, டேய் டாய் டாய் என்னடா பண்ணிருக்க? டாய் வா டாய் ஆடா டாய் டாய் என்ன காரியம்டா பண்ணிட்ட? ஏன்டா உன் வாழ்க்கையை கெடுத்த? டாய் ஏன் வா ஃபிங்கர் பிரிண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் என்ன பார்த்த? எதுவும் பார்க்கல. ஏய். என்ன நான் எப்ப கூட பேசுறத பாத்துட்டியா? கூடவே உன் அப்பனையும் நீ பார்த்திருப்பியே. ஆமா, இது எல்லாமே பிளான் தான். நீ நினைக்கிற மாதிரி நான் நல்லவன் இல்ல. என்ன பண்றது, நேரம் எல்லாரையும் ஒரு ஒரு வேஷம் போட வைக்குதுல்ல. எனக்கு இந்த வேஷம். என்ன விட்டு எல்லாரையும் நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவ? நேர போய் உங்க அக்கா கிட்டயும் ஜனமா கிட்டயும் பிரபு ரொம்ப கெட்டவன், அவங்க அப்பா கூட க்ளோஸா இருக்கான்னு சொல்ல போறியா? அப்படி சொன்னேன்னு வையேன், நான் என்ன செய்வேன் தெரியுமா? உங்க அப்பனை என் கையாலே அறுத்து போட்டுருவேன்.